வணக்கம் அன்பு உறவுகளே. முரண முடிவும் என்ற நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே உங்களை சந்திக்கின்றோம். முரண முடிவு நிகழ்ச்சி வாழ்வின் முரண்களின் படிக்கட்டுகளின் மேல் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நகர்ந்து செல்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே தொடர்ந்து கொண்டு வருகின்றது. நீங்கள் பலரும் அறிந்திருக்கின்ற ஒரு விடயம்தான். நான் நினைக்கின்றேன், நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக முரண முடிவு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. நான் பல நேயர்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக சிலாகித்திருக்கிறார்கள். கடந்த வாரம் நோர்வே மண்ணுக்கு சென்றிருந்தேன். என்னுடைய தனிப்பட்ட அலுவல் காரணமாக பல நேயர்களும் என்னிடம் வந்து இந்த முரண முடிவு நிகழ்ச்சி ஏற்படுத்துகின்ற தங்களிடம் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்களை பற்றி பெரிதும் சிலாகித்த பொழுது உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ஒரு விதையினை விதைக்கின்றோம், அது நல்ல நிலத்திலே விழுந்திருக்கின்றது, மக்களுடைய மனங்களிலே பல சிந்தனைகளை தூவி விட்டிருக்கின்றது என்று சொன்னால் நிகழ்ச்சியினுடைய ஒரு வெற்றியாக அல்லது ஒரு பொருள் பொதிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த பெருமதியான இந்த அலைவரிசையை நாங்கள் வீணாகன ஒரு உரையாடல்களுக்காக நகர்த்தாமல் ஒரு சமூக பெருமானமிக்க ஒரு பொருளோடு நகர்ந்திருக்கிறோம் என்ற வகையிலே தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ஐபிசி தமிழ் குடும்பம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு பொழுதுதான். குறிப்பாக உளவளத்துறை சார்ந்து பணியாற்றுகின்ற ஒரு பாதிரியார் என்னை விசேட அழைப்பாக்காக அங்கே அழைத்திருந்தார். அழைத்து அவர் சொன்ன விடயம், அவர் பேச என்னை அழைத்த விடயமே இந்த நிகழ்ச்சி பற்றியதுதான். உளவளத்துணை சார்ந்த இந்த விடயத்திற்கு இந்த நிகழ்ச்சிகள் எவ்விதமாக மக்கள் மனங்களை ஒரு வகையிலே ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவுக்கு ஆற்றுப்படுத்தல் செய்வதை போல் இருக்கின்றதாக தான் உணர்வதாக கருத்தை தெரிவித்தார். அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான். சரி, அந்த வகையிலே இந்த வாரமும் நாங்கள் ஒரு சமூக பெருமானம் மிக்க சமூகத்தினுடைய காணப்படுகின்ற எங்களுடைய மக்கள் மத்தியிலே எங்கள் மத்தியிலே காணப்படுகின்ற அன்றாடம் நாங்கள் மிதித்து நடக்கின்ற மோதிக்கொண்டு நகர்கின்ற ஒரு சமூக முரணொன்றின் மீது தான் இன்றைய நிகழ்ச்சியும் கட்டியமைக்கப்பட போகின்றது. அந்த நிகழ்விற்கு முதலிலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்கின்ற கலைஞர்கள், கருத்துரையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக இன்முகத்தோடு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நல்லது. இங்கே முக்கியமாக இன்று அதிகமானவர்கள், அரைக்கரவாசியானவர்கள், பழையவர்கள், சிலர் புதியவர்கள் இங்கே இருக்கின்றார். ஸ்ரீஹரன் அடிப்படையிலே அவர் ஒரு அரசு பணியினை நீண்ட காலமாக இங்கே லண்டனிலே நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார். ஆனால் அவருடைய கலைப்பணி இன்னும் ஓய்வு பெறவில்லை. அவர் ஒரு சிறந்த பாடகர். ஐபிசி தமிழ் வானொலியிலும் அவருடைய பாடல்களை கேட்டிருக்கிறோம். இன்னும் பல மேடைகளிலும் இங்கே லண்டனிலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் புகழ் பூத்து கொண்டு வருகின்றார் ஸ்ரீஹரன். அவருடைய பாடலுக்கு நானும் ஒரு ரசிகன் என்பதை இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ளலாம். அடுத்து கஜேந்தினி இன்னும் மாணவியாகத்தான் இருக்கின்றார். ஆனால் ஒரு மாணவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சமூக சிந்தனைக்கு மிஞ்சிய ஒரு அபரிமிதமான ஒரு சமூகத்தின் மீதான அக்கறையும் ஒரு பொறுப்பும் கொண்டவராக அவருடன் ஒரு சில தருணங்களை எனக்கு உரையாட கிடைத்தது. ஆனால் அந்த ஒரு சில தருணங்களில் இருந்து கஜேந்தினியினுடைய மன ஆழத்திலே ஒரு சமூக பொறுப்புமிக்க ஒரு மனிதராக, ஒரு கலைஞராகவே நான் அவரை பார்க்கின்றேன். எனவே கஜேந்தினி இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன். நான் விரும்பினால் எப்படியாவது அவர்களை கொண்டு வந்து விடுவேன். ஏனென்றால் பார்த்தவுடன் சிலரை நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர்கள் என்பதை பார்க்கக்கூடிய கண்களை நான் கொண்டிருக்கிறேன் என்று நம்புகின்றேன். கஜேந்தினி அந்த வகையிலே மிக பொருத்தமானவர் என்று இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். முக்கியமாக இளம் சமுதாயத்தினுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிக தேவையாக இருக்கின்றது. என்றால் நாங்கள் பழையவர்கள் அல்லது ஒரு மத்தியதர வர்க்கம் சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்க முடியாது. அடுத்த சந்ததி என்ன பார்க்கின்றது, இந்த சந்ததி இடைவெளியை தாண்டி அவர்களுடைய சிந்தனை புலம் எப்படி இருக்கின்றது, அவர்களிடமிருந்துதான் ஒரு அடுத்த புரட்சி, ஒரு முகிழ்ப்பு வரும் என்று சொன்னால் அவர்களுடைய கருத்து மிக முக்கியமானது. எனவே எப்பொழுதுமே நான் இளைஞர்களை விரும்புபவன். அவர்களுடன் பழகுவதால் நானும் இளையவனாகவே இருந்து கொள்ளலாம். அதே வேளையிலே புத்துணர்ச்சி மிக்க பல கருத்துக்களை அவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு. ஸ்ரீஹரன், உங்களை நாங்கள் நிராகரிக்கவில்லை. நீங்கள் அனுபவம் வாய்ந்த கருத்துக்களை சொல்வீர்கள், அவர்கள் புரட்சி மிக்க கருத்துக்களை சொல்வார்கள். அடுத்து இங்கே மயூரனுக்கு அறிமுகம் தேவையில்லை, பூக்கடைக்கு விளம்பரமேன். பாடகனாகத்தான் அவர் தன்னை அறிமுகம் செய்து கொள்கின்றார். ஆனால் நான் அவரை ஒரு பல்துறை கலைஞனாக பார்க்கிறேன். பாட்டு என்றால் பாட்டு, ஆட்டம் என்றால் ஆட்டம், நகைச்சுவை என்றால் நகைச்சுவை, நடிப்பு என்றால் நடிப்பு என்று பல்துறை அம்சங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட்டு வருகின்ற ஒரு ஆற்றல் மிக்க இளம் கலைஞன்.
இன்னும் நான் இளைஞன் என்று தான் அவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இளம் கலைஞன், துடிப்புள்ளவர். மதுரன் உங்களுக்கு தெரியும். அடுத்து தேவர், வல்வை தேவர். அவர் வல்வை தேவர் என்று பல பாடல்களை இசைவெட்டுக்களாக இன்னிசை கானங்கள் என்று வெளியிட்டிருக்கின்றார். அவரும் ஒரு அரசியல் சமூக நிலை சார்ந்து தீவிரமாக வித்தியாசமாக சிந்திப்பவர். கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர் என்ற பல வரைமுறைகளோடு என்னுடன் நீண்ட காலமாக என்னுடைய பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்து தன்னை செயற்படுத்தி கொண்டு வருபவர். எனவே இந்த நால்வருடைய இந்த அமர்வோடு நானும் இணைந்து கொண்டு நீங்களும் தொலைபேசியில் வாருங்கள். இன்றைய சமூக முரண் என்ன என்பதை பார்த்துவிட்டு அது தொடர்பாக நாங்கள் பேசுவோம். நாங்கள் சந்திர மண்டலத்தில் இருக்கின்ற ஏலியன்ஸை பற்றி பேசவில்லை. நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற எங்களுடைய மனிதர்களை பற்றி பேசுகின்றோம். நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகளை பற்றி பேசுகின்றோம். நாளாந்தம் எங்களை மிதித்து போடுகின்ற அல்லது நாங்கள் மிதித்து நடக்கின்ற எங்களால் தாங்க முடியாத வலிகள் பற்றி பேசுகின்றோம். இந்த வலிகளோடு நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். வாருங்கள். எங்களுடைய வலிகளாக இல்லாவிட்டாலும் அடுத்தவர்களுடைய வலிகளை நாங்கள் தெரிந்திருந்தால், அதை இதை ஒத்ததாக இருந்திருந்தால், உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய அந்த ஐடியாவும் மிக முக்கியமானது என்ற அந்த கருத்தோடு இப்பொழுது இந்த வாரம் நாங்கள் காவி வந்த சமூக முரண்பாடு என்ன என்பதை பார்த்து விடுகின்ற ஆர்வம் உங்களைப் போலவே எனக்கு இருக்கின்றது. உடனடியாகவே இந்த சமூக முரண்பாட்டுக்கு நாங்கள் இப்பொழுது செல்வோம். நீ ஒரு மனுஷன் உன்னை வீட்டுக்கு எடுத்து உனக்கு டீ தந்து சாப்பாடு தந்து கதைச்சு விட்டா ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு பிரச்சனை என்று சொல்லி உனக்கு சொல்லிவிட, நீ ஊரில் இந்த பிரச்சனையை யாருக்கும் தெரியாத அளவில் இருந்தது முழு பேருக்கும் தெரிய வச்சு எந்த குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்கேன். இன்னொரு மனுஷன் மதிச்சதே என்னுடைய பிள்ளை. என்ன பிரச்சனை? என்னது என்ன கொண்டு போ முழங்கு என்னது என்ன பிரச்சனை? நீ ஊரில் இருக்க முழு பிரச்சனை நீ தானே ஊருக்கு காய்ச்சி கொண்டு தெரிகிறது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? உங்களுக்குள்ள பிரச்சனை நான் போய் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு அண்டை கண்டு நீ வந்திருக்க என்ன மனுஷி முகமது மாதிரி இருக்குன்னு கேட்டேன். நான் பார்த்து எனக்கு தெரியும் உன்னோட ஒருத்தரம் வீட்டுக்கு அடுக்கிறே இல்லையா. அப்படி இருக்க சரி ஒரு சொந்தக்காரன் மறைக்கிறதுல ஒண்ணும் இல்லை, உண்மையை சொல்லுவோம். ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது செய்வேன்னு பார்த்தா நல்லதுதான் நான் செய்திருக்கிறேன். என்ன ஊருக்குள்ள போய் எந்த மனுஷன் என்னையும் பிரிச்சு வைக்கிறது உனக்கு அவ்வளவு பெரிய சிரமமானவே இல்லை. அதுக்கு நான் என்ன செய்யறது? ரொம்ப 4 பேர்கிட்ட சொன்னாதான் ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டு வரும். நான் கேட்டேனா உன்னை சொல்லி பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை எனக்கு தாங்க முடியலையே. தாங்க முடியல தண்ணியை குடிக்கின்ற ஊருக்கு போய் சொல்லி கொடுத்துறேன். 4 பேர்கிட்ட சொன்னார் அங்க இங்கே சொல்லி ஒவ்வொரு நேரம் வந்து உனக்கு வந்து அறிவுரையை தந்து ஒரு அறிவுரையை கொடுத்துட்டு உண்டா சேர்க்கணும் இல்லையா? சேர்க்கிறது பரவாயில்ல. 4 பேருக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல. சொல்லாத ஆக்களே 4 பேர் இல்லை, அவ்வளவு முழு பேருக்கும் சொல்லியிருக்கேன். உனக்கு தேவையோ சொல்லாதேன்றா நீ சொன்னது. ஆனா நான் வந்து என்னன்னா சொன்னாதான் கேரியர் நடக்கும் என்று சொல்லி ஒரு 4-5 பேருக்கு சொன்னேன். 4-5 பேர் இன்னும் வேலை தொழிலுக்கு போற இல்லையா? எனக்கு வேற வேலை இல்லை தானே. இப்ப உங்க பெத்தவங்களா செஞ்சவங்களா உங்களை இல்ல? நான் வேலை அதுக்கு வந்து உங்களை பிரிச்சு வைக்கிறது, ஒரே ஒரு சேர்த்து வைக்கிறதுக்கு இருந்தால் 4 பேர்கிட்ட போய் தம்பி வாங்க அப்படியோ அம்மா தங்கச்சி என்று சொல்லி ஒரு 4-5 பேர்கிட்ட தான் சொன்னேன். நான் அதுகளும் உண்ட குரூப்பா தானே கிடக்கு, அதுகளும் சேர்த்து வச்சுதான். நல்லது நேர்களே, பார்த்தோம். மிக அழகாக தத்ரூபமாக அவர்களுடைய நடிவாகத்தினாலே இந்த விஷயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் என்ன சிக்கலை இவருக்கு தெரியப்படுத்தினார் அல்லது இவர் மற்றவர்களுக்கு சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் அடிப்படையில் ஒரு குடும்ப சிக்கல் போல் தெரிகின்றது. நான் நினைக்கின்றேன் குடும்ப சிக்கல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதும், 3வது நபர் குடும்ப சிக்கல்களுக்குள் தலையிடுவதும், அதுக்குள்ளே தன்னை ஆட்படுத்துவதும், அதுக்குள்ளே மூக்கு நுழைப்பதும் பல பிரச்சனைகளை கொண்டு வருகின்றதா என்பது போன்ற சிக்கல் தான் இன்றைய வாரத்திலே நாங்கள் பேச வேண்டிய விடயப்பரப்பாக இருக்கின்றது என்று இவர்களுடைய நடிபாகத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்ன சிக்கலை பேசினார்கள் என்பதை பொறுத்து தான், அரசியல் சிக்கலை பேசினார்களா அல்லது குடும்ப சிக்கலை பேசினார்களா அல்லது என்ன விடயம் என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால் தான், அதனுடைய பின்னணிகளை பற்றி தெரிந்து கொண்டால் தான் அதுக்கு கருத்து சொல்வதும் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்ற உபாயங்களை நாங்கள் கண்டடைவதற்கும் உதவியாக அமையும். எனவே அவர்களுடன் நாங்கள் சற்று ஆழமாக இந்த ஹாட் சீட்டிங்கில் பேசுவோம். பேசின பின்பு நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள், காட்டப்பட போகும் இலக்கம் உங்களுக்கானவை. நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள், நாங்கள் பேசுவோம். மயூரன், இது உங்களோட ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏதோ ரகசியத்தை சொல்லிட்டீங்களோ அல்லது ரகசியமாக தேவையில் அவர் அதை பெருசுபடுத்தினாலும் தெரியல. இப்போ உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைப்போம் நாங்கள். முதல் குமார். உங்களுக்கு குமார். ஸோ குமார், உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 43. 43. சரி, நான் பார்க்க இளமையாக இருக்கிறீங்க. இல்லை, குமாருக்கு தான் 43. சரி, நான் குமாராகத்தான் உங்களை நினைச்சு பேசுகிறோம். சரி குமார், இப்போ இவர் யார் உங்களுக்கு? நண்பரா, உறவினரா? இவர் வந்து என்னுடைய ஒரு ஒண்டை விட்ட அண்ணன். ஒண்டை விட்ட நம்பர். சரி, இப்போ அவர் இப்போ கனகாலமஞ்சி இருக்கிறாரா? கனகாலமஞ்சி இருக்கிறார். நீங்கள்? நானும் ஒரு 15 வருஷமா இருக்கிறீங்க. சரி, ஒண்டை விட்ட அண்ணன் முறை. இப்போ என்ன அவருக்கு என்ன விஷயத்தை நீங்கள் சொல்லி அவர் என்ன உங்களுக்கு குடிபறிச்சிட்டாரு? என்ன நடந்ததுன்னு சொன்னால், பிள்ளை பிறந்தது உங்களுக்கு. அப்போ மனுஷி சொன்னது தன் தாயைத்தான் கூப்பிடுவோம் ஸ்பான்சர் பண்ணி என்று.
அப்போ முதலும் அவள் இன்னொரு தங்கச்சி இருக்கு அவள் பார்க்க வேற வழி கிடையாது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அப்போ நான் சொன்னது முதல்வருக்கா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு தானே, அப்போ இந்த முறை எங்கடைய அம்மாவை கூப்பிடுவோம், அது சரி வந்த அப்புறம் வேணுமெண்டா அடுத்த பிள்ளைய மட்டும் பெற்று போட்டு இன்னொன்று கூப்பிடுவோம்னா சொன்னோம் மாமியை கூப்பிடுவோம். இவன் இல்லையென்று தாங்கள் தண்டை மாமியை தண்டதாயை தான் கூப்பிடுவோம் பண்ணிச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு இப்போ அது ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டு போச்சு. இப்போ பிள்ளை பிறந்துட்டு பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்போ அது அந்தண்டு தான் ரிஜெக்ட் பண்ணி வந்திருந்தது. சரி அதை அப்பீல் பண்ணி நாங்கள் வந்து திருப்பி கூப்பிட்டுட்டோம். அதுக்கு இடையில இந்த ஆளுங்களை சந்திச்சிருக்க வச்சுக்கிட்டு ஏன்னாடா அவங்க மாமிக்காரிக்கும் அவைக்கு அவங்க சகலையில் சம்மதிமாக இருக்கிற பிரச்சனையா, அவங்க தங்கச்சிக்கும் எந்த நமக்கு மனசுக்கும் பிரச்சனையா, எனக்கும் எந்த தாய்க்கும் பிரச்சனையா பிரச்சனை. இப்போ நீங்கள் இதை இவர்கிட்டையும் சொல்ல வேண்டி வந்தது அண்டை கண்டிந்தால் வந்துட்டுது. அப்போ அண்டைக்கு தான் ரிஜெக்ட் பண்ணி மனசு இந்த முகம் கொஞ்சம் சரியில்லாம் கிடக்க கேட்டது என்னடா அக்கா ஓகே என்னன்னு கேட்டது. அதுக்கு தான் நான் உங்களுக்கும் மனைவிக்கும் இடையில இது சம்பந்தமாக ஏதாவது தர்க்கம் வந்திருந்தது? இல்லை பெரிய பிரச்சனை இல்லை. நான் சொன்னது என்னென்னா நான் முதலே சொன்னாலும் இது ரிஜெக்ட் ஆகும்ண்டு இவ்வளோ தான் நான் அந்த தர்க்கங்களை பற்றி இவருக்கு சொல்லி இவரோட பயந்து இருந்தீங்களா? இல்லை இவர் வந்து கதை கேட்க சொன்னேன். நான் முதல் சொன்னேன் நான் விளங்காமல் செய்து போட்டு இப்போ கடைசியாக வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணி கிடக்கு. இப்போ கோர்ட்ஸுக்கு போகிறது திருப்பி 1500-2000 பவுண்ட்ஸ் இதெல்லாம் தேவைன்ற மாதிரி எனக்கு மன்னன் வந்து வேறு நேரம் இருந்தாலும் கேட்டது எப்படி சொல்லியுமே எல்லாம் ஆறுதலாக தான் கேட்டது. அப்போ நானும் சரி மச்சானுக்கு தம்பியனுக்கு சொல்கிறதுல என்னப்பா பிரச்சனைன்னு சொன்னது. ஆனால் ரோட்டில் நடக்கலான்னு என்ன செய்தவர் யார் சொந்தக்காரர்கள்லாம் சொல்லி சொந்தக்காரர்கள்லாம் போய் இந்த எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஏதோ நானும் மனுஷையும் பெரிய அளவில் நிற்கிறோம்ன்ற மாதிரி கோத்து விட்டுருக்கேன். இல்லை இப்போ அதால இப்போ உங்களோட மனைவி நீங்களும் பெரிய அளவுக்கு வந்துட்டீங்களா? இல்லை நாங்கள் இஞ்சி ஓகே. ஆனால் அங்கே ஊரில் மனுஷன் தாயாக்கள் தப்பனாக்களோட எங்களுடைய அம்மாக்கள் அங்கே சண்டை. அப்போ அது இப்போ உங்களோட மனசிலே உங்களையும் தாக்கம் திருப்பி வந்து நிற்குது இங்கே. அதோட ரோட்டில் நிமிந்து நடக்கலாம் கிடக்கணும். இப்போ இவரில் நீங்கள் இவரில் என்ன பிள்ளை சொல்கிறீங்க? இவரை மற்றாக்கள் சொல்லியிருக்க தேவையில்லை, கேட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். இல்லை மனுஷன் முகத்தை பார்த்துட்டு பிரச்சனை உண்டா கூட ஒரு நல்ல மனுஷன் வந்தனி பேசாமல் இருந்துட்டு போயிருக்கும். சரி பிரச்சனையே கேட்டேன். பிரச்சனையை கேட்டுட்டு இங்கே மாமச்சான் காசு உண்டா சொல்லு இல்லாட்டி சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அது உதவி செய்திருக்கலாம். இந்த கதையை போய் 4 பேருக்கு சொல்கிறதால அது தீருமோ? இது நான் தானே பார்க்க வேண்டிய பிரச்சனை. அப்போ நீங்கள் இவருக்கு சொன்னீங்க அதானே இந்த தேடி வந்துட்டு அதான் சொல்கிறது. என்னென்னு சொல்கிறோம் நாங்களாம் சும்மா இருக்க அது அந்த பூனைகள் இதுகள் வீடுக்கு பூந்த திறந்துட்டாங்க. இதுதான் நடந்தது எனக்கு. இப்போ ஏன் இப்போ இருந்தாலும் அதுக்கப்புறம் வீட்டை வார இல்லை. இப்போ எங்கே சந்திச்சு இந்த இப்போ ரோட்டில் மட்டும் தான் நடந்தது. சரி பார்ப்போம். குமார் உங்களோட இடத்துல இருங்க. தேவர் வாங்கும் தேவர் உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர் வைக்கணும். குமாருக்கு நீங்கள் அண்ணன் முறை உண்டை விட்டு அண்ணன் முறை அவன் உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைங்க. ஸ்ரீ ஸ்ரீ என்ன இப்போ நீங்கள் என்ன இவங்களோட குடும்பம் இப்போ சும்மா இருந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்த குடும்பத்தை பெரிய பிரச்சனையாக நீங்கள் ஊதி விட்டுட்டீங்களாமே? இவன் சும்மா இருந்த இவனுக்கு மனசிக்க முறையில் பிரச்சனை இருக்கு. முதல்ல இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அடிக்கடி போகிறது தான். எனக்கு வேறு வேலை இல்லை தான். நான் போய் வேலையோட பொழுதுபோக்கு நீங்கள் என்ன வேலை வேலை ஒன்று செய்கிறீங்க? இல்லை தானே இதுதான் கிளைம் எடுக்கிறது. ஆனால் இப்படி குடும்பங்கள் அப்படி இப்படி இருந்தாண்டா போய் கதையை சேர்த்து வைக்கிறது. இது இவைக்குள்ள உண்மையிலே பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே ஸ்ரீலங்கா வரைக்கும் போடுது பிரச்சனை. அப்போ அதை நான் ஒரு தீர்த்து வச்சு அதை சேர்த்து வைக்கலாம்னு போனால் இதுக்குள்ள நீங்கள் சேர்த்து வைக்கலாம்ன்ட்டு என்ன செய்து நீங்கள் வேற பெரிய ஆக்களுக்கு சொல்லி 4-5 பேர்கிட்ட சொன்னேன் வந்து சேர்த்து வந்த நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தெல்லாம் செய்தீங்க. இதாவது கூட நான் வந்து இதை பிரித்து வச்ச மாதிரி என்ன வந்து அவனை முனையெல்லாம் திட்டி கொண்டிருக்கிறான். ஒன்றும் யோசி. நீங்கள் சொன்ன ஆக்களுக்கு எப்படி சொன்ன நீங்கள்? அது என்னோட இதுக்கு மனசுக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்கு. அது உண்டு. அதை வந்து வச்சு இதுக்குள்ள வச்சுக்கொண்டு வந்து ஏதோ வெளிநாட்டில் இருந்தவங்க அங்கே ஊர்லேருந்து இங்கே வந்து இறங்குறது போகிறது எல்லாமே இருக்குதானே. அந்த இதுக்குள்ள ஏதோ இவியலுக்குள்ள பிரச்சனை இந்த மனசு வழியாலையும் இவற்றை வழியாலையும் அவியலுக்குள்ள பிரச்சனை வந்துவிடும். அந்த பிரச்சனையை இங்கே என்னோட சொன்ன உடனே நான் சொன்னேன் இது அதுக்குள்ள இவருக்கு மனசுக்கு வேற பிரச்சனை இருக்குது. இதை மறைக்கிற என்ன பிரச்சனை நீங்களே ஊகிக்கிறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு அவர் சொன்னார்? அதுக்கு அவியலோட நான் போய் கதைச்ச இதில் நான் பிடிச்சுட்டேன். ஏதோ ஒன்று இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுதானே எனக்கு வேலையை சேர்க்கணும் சேர்க்கிறது. அதுக்குள்ள இது எனக்கு ஒரு டக்குன்னு அடிச்சதோ இதுதான் பிரச்சனை. சரி அடி போட்டு தான் நான் சரி சேர்த்து வைக்கிறப்போ அப்படி 4-5 பேர் சொன்னேன். உங்களுக்கு இங்கே நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்க இங்கே? நான் குடும்பத்தோட இருக்கிறப்போ பிள்ளைகள் 4-5 பேர் பிள்ளைகள் இருக்குது. 5 பிள்ளைகள் 5 சும்மா அப்படி சொல்கிறதான். ஆனால் 4 பிள்ளை ஒன்று ஓகே நல்லது மணிக்கோடும். நான் சரி நல்லது கதையை நாங்கள் சொல்லக்கூடாது. அடுத்த கதையண்டா அப்படி இப்படி சொல்லி எல்லாம் சரி. ஸ்ரீ உங்களோட இருக்கையில் இருக்கு. நல்லது நேர்களே, இங்கே ஸ்ரீ குமார் இருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அடிப்படையிலே உள்ள பிரச்சனை இதுதான். இப்போ ஒரு
சில வேளைகளிலே எங்களுடைய மனப்பாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு மூன்றாவது நபர் ஒருவர் தேவையாக இருக்கின்றார். மூன்றாவது நபர் ஒருவருடன், நம்பிக்கையான மூன்றாவது நபர் ஒருவருடன் நாங்கள் எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது மனம் ஒரு தளர்வு நிலைக்கு வருகின்றது. அது இந்த டிப்ரெஷன் போன்ற இந்த விடயங்கள், இந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு தேவை என்று சொல்கிறார். ஆனால் கூறுகின்ற நபர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து இருக்கின்றது. இது மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதில் உள்ள சிக்கல். இரண்டாவது, மூன்றாவது நபர்கள் குடும்ப பிரச்சனைகளை மிக ஆழமான தலையீடை செய்கின்ற பொழுது இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதாக எண்ணிக்கொண்டு அதை பிரிவுபடுத்தி விட்டு செல்கின்றார்கள் என்பது போன்ற பல பிரச்சனை நாங்கள் பல குடும்பங்களிலே பார்க்கின்றோம். எனக்கு தெரிந்த ஏராளமான குடும்பங்களிலே அவர்கள் நீண்ட ஒரு பிரிவுக்கு வந்ததற்கு மூன்றாவது நபரிடம் தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டதும், மூன்றாவது நபர் அந்த பிரச்சனைக்குள் மூக்கு நுழைத்து கொண்டதும் தான் இருந்த இடைவெளியை மிகப்பெரிய இடைவெளியாக விவாகரத்து வரை கொண்டு செல்கின்ற பிரச்சனையாக மாற்றியிருப்பதற்கு பல பல உதாரணங்களை, பல சான்றாதாரங்களை நான் கூறலாம், உங்களுக்கும் தெரிந்திருக்கும். இந்த ஒரு தளத்திலே வைத்துக்கொண்டு நாங்கள் கருத்துரையாளர்களுடைய கருத்துக்களுக்கு வருவோம். இப்போ ஸ்ரீஹரன் சொல்லுவோம், நீங்கள் ஒரு நான் நினைக்கிறேன் மத்தியதர வயதுக்கு மேற்பட்டவராக உங்களுடைய தோற்றமிழமையாக இருந்தாலும் மத்தியதர வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பீர்கள் நினைக்கின்றேன். உங்களுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும் என்னை இங்கே இருக்கின்றவர்களை விட. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? குமாரின் உண்டை விட்ட அண்ணன் தான் அவர். ஆனால் குமார் என்னென்றால் குடும்ப பிரச்சனைகள், உலகத்தில் குடும்ப பிரச்சனைகள் வீட்டுக்கு வீடு வாசல் படிக்கின்ற மாதிரி இந்த நாளும் ஆகி பண்ணுறது அவைக்குள்ளேயே அதை தீர்த்து கொள்ளுவானும். ஆனால் இவர் ஒன்றை விட்டு அதிகமாக இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தன்னுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள் தான் இதில் சொல்கிறது. ஆனால் அது தேர்ட் பார்ட்டியில் அந்த மூன்றாவது ஆளுக்கு போய்க்க அது திரும்பிப்பட்டு வித்தியாசமாக போகும். அப்போ இவர் ஒரு கதை, அந்த கதையை சொல்ல அவரை பார்த்தார். அவர் சரி என்று சொல்கிறேன். அவர் இது வேறு ஏதோ நடக்குதுன்னு இமேஜின் பண்ணுறார். கணக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சரி அவ்வளோத்தையும் சொன்னால் நீங்கள் அதை தீர்த்து வைக்கணும். அதை விட்டுட்டு மற்ற ஆக்களுக்கு எல்லாம் போய் சொல்லி அது சொல்றதுக்கு அவசியம் இல்லை. ஒரு நம்பிக்கை அது தீர்க்கலாமன்ட்டு ஆக்களுக்கு சொல்லி மற்ற ஆக்களுக்கு சொல்றதால இவற்றை இது தீரப்போற இல்லை. இவரும் அவருக்குள்ளே தான் இந்த பிரச்சனை. இதை வெளியிலத்தில் கொண்டு போய் செய்கிறது அவருடைய அது சில பேருடைய பழக்க வழக்கமாக இருக்கிறது. சில பேருக்கு மற்ற ஆக்களை சொல்லாமல் இருக்கல அவர் பிரச்சனை சொல்ல அதான் அது அப்படி. அது மூன்றாவது பேருக்கு அது ஒரு பிரச்சனை. நான் முதலாவது குமார் இவருக்கு சொன்னது சொல்லாமல் விட்டுருக்கலாம். வேறு விதத்தை தான் கதைச்சி இதில் விட்டுருந்தா இவர் இப்படியான ஆட்களுக்கு சொன்னால் இது பிரச்சனை வரும் என்று தெரிஞ்சால் வேறு விதமாக இவர் சமாளிச்சுட்டு இருக்கலாம். அவர் சொன்னதில் அவர் கொஞ்சம் சொல்லியிருக்கப்படான்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறார். குமார் அவருக்கு சொன்னதால அவர் மெட்டாக்களோட கதைச்சு தேவையில்லாமல் கதையை பிரிப்பிட்டு அங்கே ஸ்ரீலங்காவில் குடும்பத்துக்கு எல்லாரையும் பிரிவினை ஏற்படுத்துகிறார். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த குடும்ப பிரச்சனையும் யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்ட் பார்ட்டிக்கு குடும்ப பிரச்சனை என்றால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் தீர்த்துக்கொள்ளும். இல்லை, தீர்க்க முடியாது. மனைவியோட கணவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மனைவியோட முகம் எடுத்து கதை கேளாது. ஒரு பிரச்சனை ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு எக்ஸ்ட்ரீமா போனால் நான் உதாரணத்தை சொல்கிறேன். இந்த கண்ட்ரியை பொறுத்தளவில் இங்கே கவுன்சிலிங் இருக்குது. உங்களோட குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் கவுன்சிலிங்கு போனால் அவர்கள் நடுநிலைமையாக உங்களுடன் 2 பேருடையும் கதைச்சு தீர்த்து வைப்பார்கள். மற்றவர்கள்ட்ட போனால் அவர்கள் நடுநிலைமை குழப்புறது தான் பார்ப்பார்கள், அல்லது நடுநிலைமை வைக்க மாட்டார்கள், பக்கச்சார்பாக நடப்பார்கள். அவர் அம்மாண்ட தம்பி என்றால் அவர் தன் மகனுக்காக கேட்பார். அப்படி பக்கச்சார்பாக இருக்கும். அதுக்காகத்தான் நீங்கள் நடுநிலைமை கொண்ட கவுன்சிலில் போனால் அவர்கள் சரியான முடிவை தருவார்கள். அது தேர்ட் பார்ட்டியில் போகிறதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியான ஆக்களுக்கு சொன்னால் அது பிரச்சனையில் தான் முடியும் என்று எனது அபிப்பிராயம். நல்லது. உங்களுடைய அனுபவமும் அந்த வயதும் நீங்கள் வாழ்வின் மீது நடந்து வந்திருக்கிறீர்கள் நீண்ட பெரும் ஒரு காலங்களிலே. உங்களுடைய அனுபவம் வாய்ந்த அந்த கருத்து மிக முக்கியமானது தான். இந்த கவுன்சிலிங் என்பதும் நாங்கள் உடனே நினைப்பது கவுன்சிலிங்குக்கு போனால் ஏதோ பிரம்மை சித்தப்பிரமை பிடித்தவர்களான் கவுன்சிலிங்குக்கு செல்வது என்கின்ற ஒரு தவறான பதிவு எங்களிடம் இருக்கின்றது. கவுன்சிலிங்
மன அழுத்தத்தினை மிக எக்ஸ்ட்ரீமாக போவதற்கு முன்பதாக சின்னனாக இருக்கும் பொழுதே அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கான விஷயங்கள் அவர்கள் அங்கே ரகசியம் பேணுவார்கள். கான்ஃபிடென்ஷியாலிட்டி தான் அவர்களுடைய முக்கிய இது. இவர்கள்ட்ட போனால் ரகசியம் எல்லாம் பரம ரகசியமாக போடும். இது இவர்கள் அவர்களிடம் போனால் உங்களோட நீங்கள் என்னத்தை மனம் விட்டு எல்லாத்தையும் சொல்லலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னதை சொன்னாலும் அவர்கள் தங்களோட இதிலேயே இதை வைத்திருப்பார்கள் என்கின்ற அந்த விடயம் ஸ்ரீகரனுடைய மிக முக்கியமானது. கவுன்சிலிங் பற்றியதான புரிதல் எங்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பது மிக முக்கியமானது. எனக்கு தெரியும் பல குடும்பங்கள் கவுன்சிலிங்குக்கு அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் கூப்பிடுகின்ற பொழுது அங்கே போனால் அங்கே கவுன்சிலிங்கு போவது என்பதே ஒரு வகையான தாழ்வு சிக்கலை அவர்களுக்கு கொண்டு வருவதை போன்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் அது மனதை ஆறுதல் படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான விடயம் என்பதனை நாங்கள் எங்களுடைய சமூகம் புரிந்து கொள்வதற்கு நீண்ட பயணம் நாங்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். நேர்களுடைய அழைப்புகளை நாங்கள் எடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய பார்வை எப்படி இருக்க போது? நீங்கள் ஒரு இளம் வயதை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், வித்தியாசமாக நீங்கள் யோசிக்கக்கூடும் இந்த பிரச்சனைகளை பற்றி எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை தேர்ட் பார்ட்டிகிட்ட சொல்லும் போது நார்மலாக நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடைச்ச உடனே அதை வேறொருத்தட்ட சொல்லுவோம். அது சொன்ன உடனே அது வேறொருத்தட்ட போகும். கடைசியில் அது கணவன் மனைவி இந்த காதில் விழும் போது அது வேறு மாதிரி தான் விழும். அது அந்த வேறு மாதிரி விழும்போது கணவன் மனைவிக்குள்ளே தான் ஒரு பெரிய விரிசல் உண்டாமே ஒழிய ஒரு சொல்யூஷனுக்கு வராது. ஸோ அந்த ப்ராப்ளம் எங்கே வருதுன்றால் ஒரு கணவன் இல்லாட்டி மனைவி வேறொருத்தட்ட சொல்லக்கூடாது ஒரு விஷயத்த, அவியலுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். மனம் விட்டு பேசுறது தான் மிக முக்கியமானது. இல்லை இப்போ வேற ஒரு தீர்வை சொல்லியிருந்தார். என்னென்றால் இப்போ சில வேளைகளில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஐரோப்பிய நாடுகளில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள் வாழ்கிறார்கள். 10 வருடங்களாக ஒருவருடன் கதைப்பதில்லை. பிள்ளைகளுக்காக தங்களுடைய குடும்ப அமைப்பை சிதறிவிட்டால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதற்காக 2 பேருமே தண்டவாளங்களைப் போல இணையவும் இல்லை, பிரியவும் இல்லை, சமாந்திரங்களாக இருவருமே 10 வருடங்களாக ஒருவர் முகம் பார்த்து கதைப்பதில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கும் அது தெரியாது. இப்படி இருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்கின்றது. மனைவி கணவனிடமும் கணவன் மனைவியிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த இடத்துல இவர் சொன்ன மிக முக்கியமான விடயம் இந்த கவுன்சிலிங் என்ற விடயத்துக்கு செல்லலாம். அதை விட்டால் வேறு என்ன வழிவகைகள் பார்க்கலாம்? நீங்கள் நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கைக்குள்ள எங்களுக்கு நெருக்கமான எங்களை அன்பு செய்வதாக கூறிக்கொண்டு அல்லது அன்பு செய்கின்றதாக நாங்கள் நம்புகின்றவர்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மனக்குமுறல்களை நாங்கள் சொல்வது ஒரு மனித இயல்பாக இருக்கும் இல்லையா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் போகிறது தான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏண்டா வேறு ஒருத்தட்ட சொல்லும் போது அது வேறு விஷயமா தான் போகும். அவியல் வேறொரு ஆங்கிளில் தான் பார்ப்பினோம். கவுன்சிலிங் போனால் அவியல் என்ன சொல்ற, அவியலுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனையால் பார்த்து தான் வந்திருக்கணும். அப்போ அவியலுக்கு தெரியும் எப்படி உங்கள்கிட்ட சொல்லணும், எப்படி உங்களை ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஒய்ஃப்கிட்ட எப்படி உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு அவியலுக்கு தெரியும், என்ன சொல்யூஷன் தெரியும் அவியலுக்கு. அப்போ அதுதான் ஒரு பெஸ்ட் வே என்று நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லது. அந்த கருத்தோடு நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போகின்றோம் என்பவர்கள். இடைவெளிக்கு பின்பு தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள் வேறு யாருக்குமானவை அல்ல, உங்களுக்கானவை. உங்களுடைய மனதுக்குள்ளே எனக்கு தெரியும் பலருக்கு இது பற்றியதான கருத்து இருக்கின்றது. இங்கே ஒரு மிகப்பெரிய தீர்வுகளை சொல்லி இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட வேறு பல உபாயங்கள் எங்கள் மத்தியில் இருக்கலாம். நீங்கள் சந்தித்த மனிதர்களுக்கு பயன்படுத்திய உபாயங்களை கூட நீங்கள் இந்த வேளையிலே மற்ற நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை.